Hey all, welcome back. இந்த வீடியோல ரொம்பவே லோ பட்ஜெட் ஆன 3 டேஸ்க்கான வேகன் மீல் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணியிருக்கேன். இது எஸ்பெஷலி வேகன்ஸ் அண்ட் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லி. ப்ளஸ் மந்த் எண்டிங்கில் ரொம்பவே பட்ஜெட் இடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. 68 நாளில் 7 கிலோ நான் லாஸ் பண்ணியிருக்கேன். இதில் 4 to 5 டேஸ் வந்து சீட்டிங் டேஸ், இன் பிட்வீனில் நான் இருந்தேன். பட் என்ன தான் நான் சீட் பண்ணாலுமே நெக்ஸ்ட் டேவே வந்து பேக் டு வெயிட் லாஸ் ரொட்டீனுக்கு நான் வந்துடுவேன். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் ஃபாலோ பண்ண 3 விஷயம் அதுதான் எனக்கு வெயிட் லாஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விஷயமே ஆயிலோடைய மெஷர்மெண்ட் தான். ஆயில் ஸ்ப்ரே இல்லைனா ஸ்பூனில் மெஷர் பண்ணி குக் பண்ணுங்கள். நம்பர் 2 ஹை ப்ரோட்டீன் சாலட், இது டின்னருக்கு நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். நம்பர் 3 ஹை ப்ரோட்டீன் கட்லெட், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3 டேஸ்க்கான மீல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்காக ஹை ப்ரோட்டீன் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இந்த ப்ரோட்டீன் பவுடரை இட்லி, தோசை மாவு, சப்பாத்தி மாவில் நீங்கள் ஆட் பண்ணி சமைக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் நல்லாவே கிடைக்கும். எப்பவுமே சோயா சங்க்ஸை வந்து நம்ம ஊற வச்சு பண்ணுவோம், ஸோ அது வந்து ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கு பதிலாக தான் நல்லா யோசிச்சு இந்த ரெசிபியை நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் சோயா சங்க்ஸ், மூங் தால் 1/4 கப், கார்லிக் பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இருந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனில் விட்டுடலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இல்லைனா காஞ்ச மிளகா 2 இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ராகி போன்ற மில்லட்ஸ் மாவில் கூட ஆட் பண்ணி நீங்கள் தோசை இல்லை இட்லி சுட்டுக்கலாம். இந்த பவுடரை 20 to 1 month வரை நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணலாம். இன்கேஸ் பயமாக இருந்துச்சுன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ்க்காக மட்டும் கிடையாது, ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்க, ஹேர் நல்லா க்ரோ ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஆம்லா ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெட்டினால் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் 6 நெல்லிக்காய் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 200 ml வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஆம்லா ஷார்ட்ஸ்க்கான ரெசிபி. ஏர்லி மார்னிங் நான் 5:15 கிட்டே எழுந்திரிப்பேன். ஒரு 6 o'clock கிட்ட இதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் நான் குடிப்பேன். இன்கேஸ் பசங்க லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருந்தேன்னா ஒரு 11 o'clock அந்த மாதிரி எடுத்துக்குவேன். உங்களுக்கு ஷார்ட்ஸ் வேணாம், எனக்கு நான் ஜூஸாக குடிக்க போகிறேன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் ஜூஸாகவே எடுத்துக்கலாம். ஆம்லா ஷார்ட்ஸ் செய்யும் போது இந்த மாதிரி 3 கண்டெய்னர்ஸில் வந்து செப்ரேட்டாக நான் ஊற்றி வச்சுக்கிறேன். எல்லாமே வந்து மெயினாக மூடியிடம் இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ கன்சியூம் பண்ண போகிறீங்களோ அப்போ மட்டும் தான் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 3 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ண போது அதில் இருக்க நியூட்ரன்ஸ் எல்லாமே வந்து பறந்து போகும், கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மீல் ப்ரிப்பரேஷன்னா இதுதான் ரூல்ஸ். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வெளியில் எடுத்தால் அதை உடனே கன்சியூம் பண்ணி முடிக்கணும். அடுத்த ரெசிபி டைஜஷன் பவுடர். ஓமம், சீரகம், சோம்பு இதெல்லாம் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து ஒரு கடாயில் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மதிய லஞ்சுக்காக ப்ரௌன் ரைஸ் 1/2 கப் எடுத்திருக்கேன். 2 தண்ணி நல்லா அலசி 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை ஊற வச்சு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுக்க போகிறேன் ப்ரெஷர் குக்கரில். இப்போ அடுத்த ரெசிபி கட்லெட் செய்கிறதுக்காக 100 கிராம் பன்னீரை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. நேற்று நைட்டு ராஜ்மாவை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதை ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ராஜ்மாவை எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் ஸ்நாக்ஸ்க்கோ இல்லைனா வந்து சாலட் செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீதி 1 கப் ராஜ்மா இருக்குது, அதை நல்லா இப்படி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு, கரம் மசாலா, சீரகம், சில்லி பவுடரும் ஆனியன் பவுடரும் ஆப்ஷனல் தான். பிளாக் பெப்பர் சில்லி பவுடர் டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருக்கணும்னா சிக்கன் கபாப் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம், இதெல்லாம் வந்து லெமன் இல்லைனா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பைண்டிங்காக 1/2 கப் ஓட்ஸ் பவுடர், இதுலேயே காப்ஸுமே இருக்குது. 2 பெரிய கேரட் நல்லா துருவி எடுத்திருக்கேன். பன்னீர் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டில் இருக்க தண்ணி அண்ட் பன்னீரில் இருக்க ஈரப்பதமே போதும். நல்லா பால் மாதிரி பிடிச்சிட்டு எந்த ஷேப்பில் உங்களுக்கு கட்லெட் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ், அதுக்கப்புறமா ஒரு பார்ச்மெண்ட் ஷீட் வச்சுருக்கேன். பாக்ஸில் பார்ச்மெண்ட் ஷீட் ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு கட்லெட் ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து ஒட்டாத மாதிரி லைட்டாக கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அகெயின் லேயர் வைஸாக நீங்கள் பார்ச்மெண்ட் ஷீட், அதுக்கப்புறம் இந்த கட்லெட், அகெயின் பார்ச்மெண்ட் ஷீட் அண்ட் கட்லெட் மாதிரி வச்சு ஃப்ரீசரில் அப் டு 1 month வரை இதை ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு எப்போல்லாம் பசி இருக்குதோ அப்போல்லாம் ஈஸியாக வந்து கன்சியூம் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுக்கிறீங்கன்னா டைரெக்டாக ஃப்ரீசர்லன்னு எடுத்து ஏர் ஃப்ரையரில் இல்லை ஒரு பேனில் வந்து லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ரெசிபிஸ் எல்லாமே வந்து வீடியோட எண்டில் இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணணும் கிடையாது. டெய்லி உங்களுக்கு முடிஞ்சால் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய கருத்துப்பாடு சொல்கிறீங்க, இல்லை மீல் ப்ரிப்ரேஷன் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது கெடுதின்ட்டு. பட் ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ணுற விதத்தில் ஸ்டோர் பண்ணால் அது வந்து கெடுதி கிடையாது. அண்ட் கன்சியூம் வித்தின் 3 days 3 நாளுக்குள்ளே வந்து நீங்கள்
சாப்பிட்டுக்கலாம். 2 நாளைக்கு தான் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு சாப்பிடணும். இன்கேஸ் நீங்கள் 3rd டே ப்ரிப்பரேஷனுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் நைட், அதாவது நீங்கள் 3rd டே வந்து கன்சியூம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நைட்டே வந்து ஃப்ரீசர்லன்னு எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3rd டே நீங்கள் கன்சியூம் பண்ணி தாராளமாக சாப்பிடலாம். சாலடுடைய ட்ரெஸ்ஸிங்காக இந்த க்ரீன் டிப் இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி பீட்ரூட் பொரியல். ஒரு கடாயில் 2 தடவை ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு மெயினாக பண்ணணும். ஏன்னா ஆயில் நம்ம கம்மியாக ஆட் பண்ணுறோம்ல. பீட்ரூட்டை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை டேரெக்டாக இந்த கடாயில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா, சிக்கன் கபாப் மசாலா, மஞ்சப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா பெரட்டிட்டு மூடி போட்டு சிம்லேயே வந்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வேக விடுங்க. அகெயின் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக வந்து பெரட்டி விடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா அகெயின் வந்து ஆயிலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். நல்லா வெந்த பிறகு வந்து நீங்கள் இந்த பன்னீர் துருவலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய்க்கு பதிலாக இந்த பன்னீர் துருவலை நான் வந்து போட்டிருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் ப்ரௌன் ரைஸை 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் கட்லெட்ஸ் எல்லாம் வந்து இப்படி தான் ஃப்ரை பண்ணி எடுப்பேன். ஆக்சுவலி வந்து ஓவனில் கூட கிரில் பண்ணலாம். பட் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வராது. அந்த ஆயில் இல்லைனா வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி அந்த கிறிஸ்பினஸோடு சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆயிலை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. இன்றைக்கி இதான் என்னோடய லஞ்ச் பிளேட். ப்ரௌன் ரைஸ், தக்காளி தொக்கு மார்னிங் பசங்களுக்கு செஞ்சது அதையும் வச்சுக்கிட்டேன். ப்ரோட்டீனுக்கு கட்லெட், ஃபைபருக்கு பீட்ரூட் பொரியல், காப்ஸ்க்கு ப்ரௌன் ரைஸ், ப்ரோபயோட்டிக்கு யோகட் எடுத்திருக்கேன். லஞ்சுக்காக ப்ரௌன் சென்னா ரைஸ் செய்ய போகிறோம். 3/4 கப் ப்ரௌன் கலர் கொண்ட கடலையை 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மொறுன்ட்டு முறுக்கு சாப்பிட்டு வளர்த்தவனா, ஸோ அந்த முறுக்கு நறுக்குன்னு சொல்லி சாப்பிடாம எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக ஹெல்த்தியாக கிறிஸ்பியாக வந்து கிராக்கர்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு யோசனை வந்துச்சு. கீரை இல்லைனா பீட்ரூட்டில் வந்து இந்த கிராக்கர்ஸ் செய்யலாம். என்கிட்ட வந்து கீரை கொஞ்சம் இருந்துச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பசலைக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, பச்சை மிளகா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா வந்து கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் ஆப்ஷனல் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் இல்லைனா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கோதுமை மாவு 1 கப், இதுலேயே வந்து ஓமம் ஆட் பண்ணிடுறேன். சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுக்கலாம். லைட்டாக ஆயிலை வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பார்ச்மெண்ட் ஷீட்டில் தான் வந்து நான் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக வந்து இந்த பூரிலாம் உருட்டுவாங்களே அந்த உருட்டுக்கட்டையிலேயே பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து பயங்கரமாக ஒட்டும். இன்கேஸ் பார்ச்மெண்ட் ஷீட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயிலை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாவை லைட்டாக போட்டு திரும்பவும் மேலே ஒரு பார்ச்மெண்ட் ஷீட் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பெஸ்ட் அண்ட் ஈஸியான வே. இது வந்து நீங்கள் பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கணும் ஆயிலில், இல்லைனா ஏர் ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேம் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு மேலே ஜஸ்ட்டு எள்ளு, கருஞ்சீரகம் அதெல்லாம் வந்து கார்னிஷ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி நான் எடுக்கிறேன். ப்ரௌன் சன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா லைட்டாக வாட்டர் இருக்குது. அகெயின் ஒரு பேனில் ஆயிலை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சீரகம், கடலைப்பயிறு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, பெருங்காயம், உப்பு, பச்சை மிளகாக்கு பதிலாக காஞ்ச மிளகாவை லைட்டாக கிள்ளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அண்ட் காஞ்ச மிளகா வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதுக்காக ஆச்சி சிக்கன் கபாப் மசாலா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்து நம்ம இந்த சென்னா இருக்குதுல அதை வந்து 1/2 கப் சேர்த்து லைட்டாக வாட்டர் ஊற்றி அந்த சிக்கன் கபாப் மசாலாவோடைய வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம்ல ப்ரௌன் ரைஸ், அதை எடுத்து இதில் நல்லா ப்ரௌன் ரைஸில் தான் பண்ணணும்னு கிடையாது. ஒயிட் ரைஸ் இருந்துச்சுன்னா அதுலேயுமே நீங்கள் பண்ணி இதை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் கிராக்கர்ஸ் வந்து வெந்துருச்சு. கொஞ்சம் சைடெல்லாம் வந்து திக்காக இருக்கிறதுனால ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அகைன் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு பேக். ஆக்சுவலி நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் போடும்போது 1 ரூபீக்கு வந்து எனக்கு இந்த ப்ரோக்கோலி கிடச்சிது. நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 to 70 rupees இருக்குது. சின்ன சைஸ் தான், ஃப்ரெஷ்ஷாகவுமே இருக்குது. ஸோ இதை வந்து நான் ப்ரெட் செய்யலாம்னு சொல்லி வாங்கியிருக்கேன். நம்மளோட கிராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள் மொறுன்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த கார்னர்ஸில் மட்டும் கொஞ்சம் திக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து திக்காக வந்துட்டுருக்கு. நல்லா தின்னாக ரோல் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ப்ரோக்கோலி க்ளீன் பண்ணுற வீடியோவில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ப்ரோக்கோலியை வந்து இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸரில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் கத்தி வச்சே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஒரு பவுலில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலி, அதுக்கப்புறமா கோதுமை மாவு, முட்டை, பேக்கிங் பவுடர், உப்பு,
சில்லி ஃப்ளேக், கார்லிக் பவுடர் இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மெயினாக இதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து முட்டையோட வாசம் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும். ஆல்ரெடி முட்டை வந்து மாய்ஸ்சராக இருக்குது, ப்ளஸ் ப்ரொக்கோலிலையுமே வந்து தண்ணி இருக்குது. அதனால் சும்மா ஒரு 30 ml தண்ணியை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டேன். மோல்டு இல்லைனா இந்த மாதிரி ட்ரேல வந்து ஆயில் நல்லாவே க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரொக்கோலி மாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 180 டிகிரியில் வந்து ஓவனை நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். சேம் 180 டிகிரிலேயே வந்து 25 to 30 minutes அளவுக்கு நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ப்ரொக்கோலி பிரெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இன்கேஸ் நீங்கள் வந்து பிரெட் டின்ல தான் பண்ணணும்னு கிடையாது, எக் மஃபின் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இல்லை வந்து கப்பு இல்லை மக்கில் கூட வந்து குயிக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பர்கர் பன் மாதிரியும் பண்ணிக்கலாம், பிரெட் மாதிரியும் பண்ணிக்கலாம். சீசனிங்காக வந்து கருஞ்சீரகம் அதுக்கப்புறமா எள்ளு வந்து இதில் தூவி விட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த ப்ரௌன் சன்னா ரைஸ் சூப்பராகவே ஆறிடுச்சு. முக்கால் கப்பில் வந்து ஈச் கண்டெய்னரில் வந்து நான் ஆட் பண்ணி வைக்க போகிறேன். நல்லா ஆறணும், சமைச்சு அதாவது 2 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி முடிச்சிடணும். பீட்ரூட் என்கிட்ட கம்மியாக இருந்துச்சு, ஸோ ஒரு நாள் தேவையான பொரியல் மட்டும் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்காக பொமோகிரானேட் எடுத்திருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ அவிச்சு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸ்க்காக. அண்ட் கிராக்கர்ஸுமே வந்து ஸ்நாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக சாலட், அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் சன்னா, ராஜ்மா அதெல்லாம் வந்து சாலட்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் சாலட்க்கு வந்து கேபேஜ், ரெட் லெட்யூஸ், கேரட் இதெல்லாம் வந்து ஃபைனாக நம்ம சாப் பண்ணி தனித்தனி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ சாலட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஒரு பவுலில் வந்து இது எல்லாமே ஆட் பண்ணி ப்ரோட்டீனுக்காக பிளாக் சன்னா இல்லை ராஜ்மா லேஸாக வந்து உப்பு, லெமன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அண்ட் பார்லி பவுடர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னருக்கு வந்து வச்சுக்கலாம். இன்கேஸ் கட்லெட் ஒரு 3 பீஸ் எடுத்துகிட்டு இந்த பார்லி வாட்டர் வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை சாலட் வந்து கொஞ்சம் லோ குவான்டிட்டியில் வச்சுட்டு இந்த பார்லி வாட்டர் வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஃபைபர் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். பார்லி வாட்டர் மட்டும் குடித்தா வெயிட் லாஸ் ஆகாது. இது கூட வந்து ப்ரோட்டீன், கலோரி டெஃபிசிட், ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக எடுக்கணும். ப்ளஸ் வந்து டைஜஸ்டிவ் பவுடர் நைட்டு தூங்கும் போது வந்து குடிக்கிறதுக்காக இது வந்து ரெடி பண்ணி இது வந்து வெயிட் லாஸ்க்கான மேஜிக் ட்ரிங்க்லாம் கிடையாது. டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த ப்ளோட்டிங், கேஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணணும். ஹெவி மீல்ஸ்க்கு அப்புறமா வந்து இதை நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுள் பண்ண மீல் ப்ரிப்பரேஷனில் நான் எப்படி கன்சியூம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹோல் டேக்கு என்னென்னலாம் சாப்பிட்டேன்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். 1/2 கப் ராகி வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்காக வந்து ப்ரோட்டீன் பவுடர் ரெடி பண்ணால் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் இருந்தால் லைட்டாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour 1 மணி நேரம் வரை அப்படியே ஊற வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சதும் ஆம்லா ஷாட் எடுத்து இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் தண்ணி ஊற்றி அதில் இந்த ஆம்லா ஷாட் பாட்டிலோடு இறக்கி வச்சு நல்லா கூல்டன் அடித்து ஒரு 1/2 hour கழித்து நான் இதை எடுத்துக்கிறேன் எம்டி ஸ்டொமக்கில். கிவி, பிளாக்பெரிலாம் ரொம்ப காஸ்ட். ஸோ விட்டமின் சி வந்து இந்த ஆம்லாலேயே ரொம்ப சீப்பாக நமக்கு கிடைக்கும். இம்யூனிட்டிக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்கிறதுனால செல்ஸை ஸ்ட்ரெஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்க கொலஜன் ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹேர்க்குமே நல்லது. டைஜஷனுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அயனை வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். பிளட் சுகர் கூட வந்து கண்ட்ரோல் ஆகுவாங்க. ஸோ ஓவராலாக வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக எடுங்க. வீக்லி ஒரு 2 to 3 times எடுத்தாலே போதும். ரெகுலராக கன்சியூம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1/2 hour கேப் விட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் லஞ்சுக்கு ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து குக் பண்ண நெக்ஸ்ட் டே ஓகேங்களா. நான் வந்து இந்த கண்டெய்னரில் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து கடாயில் கொட்டி லைட்டாக வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes அளவுக்கு நான் வந்து வேக விட்டு எடுக்க போகிறேன். பட் ஆனால் இன் பிட்வீன் ஒரு 2 to 3 minutes ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி தண்ணி இருக்கா இல்லைனா வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தெளித்து எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து அடி பிடிச்சிக்க சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. கடாயில் இல்லைனா ஓவனை வந்து ப்ரீ ஹீட் நல்லா பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிடுங்க. இன்றைக்கி இதுதான் என்னோட லஞ்ச் பிளேட். ஆல்மோஸ்ட் டின்னருக்கு வந்து நான் சாலட் தான் எடுத்துப்பேன். ஏன்னா அதுதான் ஈஸியாக வந்து கன்சியூம் பண்ண முடியும். ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏற்கனவே என்கிட்ட பன்னீர் டிப் இருக்குது, அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டின்னர் சாப்பிட்டுட்டு 1 hour ஆஃப்டர் வந்து இந்த டைஜஸ்டிவ் ட்ரிங்க்கை வந்து நான் எடுத்துப்பேன். 1/2 spoon இந்த பவுடர், அதுக்கப்புறம் 200 ml வாட்டரில் கலந்து ஒரு 5 minutes அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி இதை வந்து நீங்கள் குடிச்சிக்கோங்க. தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் நீங்கள் குடித்தாலே போதும். நிறைய பயிர் வகை சாப்பிட்றதுனால கேஸ் ஃபார்ம்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டைஜஸ்டிவ் ட்ரிங்க் நான் நைட் எடுப்பேன். சம்டைம்ஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஏர்லி மார்னிங் கூட எடுத்துக்கலாம். சேம் லைக் டே 2 கொஞ்சம் பிரெட் வச்சுக்கிட்டு அகெயின் சாலட் பண்ணி இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் வந்து மீல்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதில் சாப்பிடணும்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து மிக்ஸ் அண்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி சாப்பிடுங்க. மெயினான விஷயம் என்னென்னா இதை வந்து ப்ராப்பராக கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஒன்ஸ் நீங்கள் வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ப்ராப்பராக ஹீட் பண்ணி நீங்கள் சாப்பிடணும். டின்னருக்கு சாலட் வந்து ஈஸியாக நான் ரெடி பண்ணுவேன். பிகாஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக நான் ஆல்ரெடி கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ டின்னர் டைமில் வந்து எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ட்ரை டு வாக் அட்லீஸ்ட் 6 to 8,000 ஸ்டெப்ஸ். ஒரு நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுவோம், வெளியில் போவோம், மார்க்கெட் போவோம், எங்கே வேணாலும் போவோம். ஸோ ஈஸியாக வந்து நமக்கு 1000 to 2000 ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் ஆகிடும். பேலன்ஸ் வந்து ஒரு 6 to 8,000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஈச் மீலுக்கு அடுத்து ஒரு 10 to 15 minutes அளவுக்கு வந்து வாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவிட்டி லெவல்
லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் லாஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணால் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் டயட்டை வந்து ஃப்யூச்சரில் விட்டிங்கன்னா கூட வந்து உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து பேக் டு நார்மல் வெயிட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நார்மல் வெயிட் வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.